என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாம் தேவன் வைக்கிற அந்த பரீட்சை, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கிற அந்த பரீட்சையிலே நாம் நிச்சயமாக அதை எதிர்நோக்கி தான் ஆக வேண்டும். அதிலிருந்து நம்ம தப்பித்து ஓட வாய்ப்பில்லை. ஏனென்றால் நாம் அந்த பரீட்சையில் நின்று நாம் தாக்கு பிடிக்கும் போது தான், ஜெயிக்கும் பொழுது தான் அடுத்த நிலையை அடைவோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு பரீட்சையை என்னென்ன சப்ஜெக்ட்லலாம் இந்த ஆபிரகாம் சந்தித்தார் என்பதை நம்ம தியானிக்கிறோம். அன்புக்கு வந்த பரீட்சை, விசுவாசத்துக்கு வந்த பரீட்சை, கீழ்ப்படுதலுக்கு வந்த பரீட்சை என்பதையெல்லாம் நாம் தியானித்தோம். நேற்று தினத்திலையும் தெய்வ பயத்திற்கு வந்த பரீட்சை என்ற தலைப்பில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு பரீட்சையை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2, 3, 4ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கான கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 3ஆம் நாளிலே 2 நாட்கள் இவன் பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுவும் புறப்படுவதற்கு முன்பாக இரவெல்லாம் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார், எவ்வளவு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அதிகாலையில் எழுந்தார், தன்னுடைய கழுதையை ஆயத்தம் பண்ணார், போய் விறகுகளை பிளந்து கொள்ளுகிறார், தன் 2 வேலைக்காரர்களை அழைத்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆபிரகாமுடைய பொறுமை அங்கே விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய பொறுமையை பாருங்க. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற இடம்னா அவசரமாக இழுத்துட்டு போய் பலி செலுத்திட்டு வரலாம். ஆனால் 2 நாட்கள் என்று சொல்லும் பொழுது பலவிதமான பொறுமைக்கு அங்கே சோதனைகள் வந்திருக்க வேண்டும். பொறுமைக்கு வருகிற பரீட்சையில் நம்ம நின்றுதான் ஆக வேண்டும். யோசித்து பாருங்களேன், அந்த 2 நாள் பிரயாணத்தில் எத்தனை சிந்தைகள் அவரோடு கூட மோதி இருக்கும், எத்தனை காரியங்களை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே ஆபிரகாம் இருந்திருப்பார் இல்லையா? ஆனால் அது மாதிரி நேரத்தில் அந்த பொறுமை இழந்து கதறி கத்தி ஆண்டவரை கேள்வி கேட்டு, ஏன் ஆண்டவரை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு ஈசாக்க திரும்ப வீட்டுக்கு கூட்டு வந்து, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நான் அப்படி தகனபடி செலுத்த மாட்டேன்னு முடிவை மாற்றிக்கொண்டு கீழ்ப்படியாமைக்குள்ளே விழுந்திருக்கலாம். நிறைய பேர் பொறுமை இழக்கும் போது தான் பல தவறான தீர்மானங்களை எடுக்கிறார்கள். பொறுமை இழக்கும் போது தான் பலவிதமான போராட்டங்களிலே தள்ளப்படுகிறார்கள். பொறுமை இழக்கும் பொழுதுதான் பல கேள்விகளை ஆண்டவரை பார்த்தே கேட்கிறார்கள். பொறுமை இழக்கும் போதுதான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கும் உமக்கும் உறவே கிடையாதுன்னு சொல்லி அங்கே தேவனை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாட்கள் அந்த பிரயாணத்தில் எத்தனை விதமான பொறுமைகள் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? யோசித்து பார்த்தீங்களா? யாக்கோபின் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்று நம்ம ஒருவேளை உலக பழமொழிகளை சொல்லிட்டு நம்ம பொறுமை இழந்து சில காரியங்களை செஞ்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு பொறுமை இழந்து ஏதோ சில காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது பின்வாங்கி போயிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் நான் பொறுமையாக இருக்க, நான் இன்னும் பொறுமையாக இருந்திருந்து கீழே தானே போகிறேன், எனக்காக ஆண்டவர் ஒன்றும் செய்யலேன்னு சொல்கிறீங்களா? கர்த்தரின் செயலினுடைய முடிவை கவனித்து பாருங்கள். கர்த்தர் அவருடைய செயலினுடைய முடிவு மகிமையாக இருக்கும். இன்னைக்கு ஒரு வேளை அந்த முடிவு தெரியாமல் இருக்கலாம்,
பொறுமையா இருங்கள். திரும்ப பேசணுமா? பொறுமையா இருங்க. திரும்ப சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம், பொறுமையா இருங்க. திரும்ப ஏதோ அவசரமான ஒரு முடிவு எடுத்துலாம் நினைக்கிறீங்களா? பொறுமையா இருங்க. காரியங்கள் கைகூடும். தேவனுடைய செயலின் முடிவு மகிமையாய் இருக்கும், ஜெயமாய் இருக்கும். அந்த நாளுக்காக இன்னைக்கு நீங்க காத்திருந்து அந்த பொறுமையோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பலன் கேளுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை எடுத்து எழும்புவார்கள் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அந்த பொறுமையை கர்த்தர் நமக்கும் தருவார். செயலின் முடிவு என்ன தெரியுமா? கழுகு உயர பறக்கும். காத்திருக்கிற கழுகு உயர பறக்கிறதற்கு தேவன் கிருபை தருவார். இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்க பொறுமைக்கு பரீட்சை வருதில்ல? வேலைக்கு போகும்போது, வண்டியில போகும்போது, உங்க வீட்டில் உங்க பொறுமைக்கு பரீட்சை வருதில்ல? பொறுமையை இழந்து நம்முடைய அந்த ஷார்ட் டெம்பர் அல்லது கொஞ்சம் அவசரமாக எடுக்கிற சில முடிவுகள், சட்டுன்னு விடுகிற சில வார்த்தைகள், இதெல்லாம் பொறுமை இல்லாதது தான் காரணம். பொறுமைக்கு வர பரீட்சையில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம தோற்று போகிறோம். அதனால தான் தேவன் நமக்காக வழக்காடவும் முடியல, யுத்தம் பண்ணவும் முடியல. நீங்க பொறுமையா இருங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் என்னோடு கூட மோதுறாங்க, போராடுறாங்க. நம்ம பொறுமையா இருப்போம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய அந்த பொறுமையை கற்றுக்கொண்டு நாம் பொறுமையாக இருப்போம். தேவன் நிச்சயமாய் நமக்காக அவர் வழக்காடுவார். அவரின் செயலின் முடிவு மகிமையாக இருக்கும். யாக்கோபு 5:11 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். யாக்கோபு 5:11. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஆண்டவருக்காக பொறுமையோடு வாழ கிருபை தருவாராக. இந்த பரீட்சையில் நின்று ஜெயிக்க உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வருகிற பரீட்சையை குறித்து எங்களோடு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நாளிலும் நாங்கள் பொறுமையோடு கூட நாங்கள் நடந்து கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் பொறுமையை இழந்து விடாமல், ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையாய் எங்களை உமக்குள் காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை பொறுமை இழந்து நாங்கள் எதையாவது வார்த்தையை விட்டிருந்தா, அல்லது ஏதாவது முடிவுகளை எடுத்திருந்தா, அல்லது நாங்கள் பொறுமை இழந்து தவறான செயல்களை செய்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த பொறுமையை காத்துக்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்முடைய 2 ஊழியமும் நம்முடைய 2 கண்கள். ஒன்று, சுவிசேஷத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு செல்கிறோம் ஜனங்களுக்குள்ள. 2வது, நற்பணியினால் நற்கிரியினாலே ஆண்டவருடைய அன்பை காண்பிக்கிறோம். எனவே இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 1ஆம் தேதிக்குள்ளாக நமக்கு சுமார் 5 லட்சத்துக்கு மேலான பண தேவைகள் உண்டு. எனவே முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதோடு கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவங்களிடத்துல ஒரு 100 ரூபாய் நீங்கள் கலெக்ட் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த 1ஆம் தேதிக்குள்ளாக நாம் செலுத்த வேண்டியவைகள் எல்லாம் செலுத்தணும். தேவன் ஒவ்வொரு மாதமும் அதிசயமாய் நாம் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வரப்போகிற மாதத்திலே ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம இந்த ஹோம் ஃபார் ஏஜ் நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதனுடைய பணிகள், அவைகளுக்கான காரியங்களை நம்ம முழு வீச்சோடு கூட துவங்கி இருக்கிறோம். அதிகமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. நாம் ஆண்டவருக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலத்தில் பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும். எனவே நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய எல்லா டயாலிசிஸ் சென்டர், பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர், நம்முடைய ஐஏஎஸ் அகாடமி, நம்முடைய லைவ்லிஹுட் சென்டர், எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆம்புலன்ஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தினால் நீங்கள் தாங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.